ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 இப்போ 4 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 4 எபிசோடுக்கும் ஸ்பாய்லரே இல்லாம ரிவ்யூ சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னும் நீங்க வந்து இந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கலைன்னா தாராளமா வந்து இந்த ரிவ்யூ பார்த்துட்டு நீங்க போய் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லரே இல்லாம தான் வந்து வீடியோ ஃபுல்லா சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் அறக்க பறக்க வந்து பார்த்து முடிச்ச உடனே வீடியோ போட ட்ரை பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்க சப்போர்ட்ஸ் எனக்கு வேணுங்க. இந்த வீடியோஸ்க்கு கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அண்ட் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நானும் ரொம்ப சீக்கிரமா இந்த 4 எபிசோடோட ஸ்பாய்லரே இல்லாத ரிவ்யூவை போட ட்ரை பண்றேன் சீக்கிரமா. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 சாப்டர் 4 சாசரர். யார் அந்த சாசரர், அவரால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கறதா இந்த சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பேஸ் பிளாட்டா இருக்குது. இந்த சாப்டர் 4 ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. நீங்க எவ்வளோ விஷயம் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா பண்ணாலும் இல்ல அதுக்கு மேல புதுசா அவங்க சொன்ன குறைய நிறையாகணும்னு பண்ணாலும் அந்த விஷயம்லாம் பத்தல, இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு தான் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் கேட்பாங்க. அண்ட் நீங்க ஒரு விஷயத்த வந்து வாங்கினதுக்கு அப்புறம் இதோட இன்னும் கொஞ்சம் பெட்டரா வாங்கிக்கலாமே அப்படிங்கிற ஒரு தாட்டுமே வந்து இருக்கும். பட் ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, போதும் அப்படின்னு வந்து ஒரு பாயிண்ட்ல நீங்க ஒரு விஷயத்துல ஸ்டாண்ட் எடுக்கணும். அந்த போதுங்கிறத தாண்டி நீங்க யோசிக்கவும் கூடாது, அந்த விஷயத்த பண்ணவும் கூடாது மற்றவங்களுக்காக. ஏன்னா அந்த போதுங்கிறது ஒரு ஈக்குவலிபிரியம் மாதிரி. அது மட்டும் பண்ணி பாருங்களேன், லைஃப்ல நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகும், நிறைய டைம் கிடைக்கும் நீங்க இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய விஷயங்களை. சப்போஸ் இந்த சீசன் 5 பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை ரீவாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த சீசன் 5 பர்டிகுலரா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ரைட்டர்ஸ் டஃபர் பிரதர்ஸ் இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து சீசன் 2ஓட எபிசோட் 6ஐயும் எபிசோட் 7ஐயும் அதே மாதிரி சீசன் 4ஓட எபிசோட் 7ஐயும் எபிசோட் 9ஐயும் ஒருக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சீசன் 5 பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் புரியும் அப்படின்னு வந்து இன்டர்வியூல டஃபர் பிரதர்ஸ் சொல்லியிருக்காங்க. நான் முடிஞ்சா என்னென்ன எபிசோட்ஸ் அப்படிங்கிறத ஸ்க்ரீன்ல ஷேர் பண்றேன். இது எதுக்குன்னா வந்து மொத்தமா டோட்டலா சீசன் 1ல இருந்து நீங்க சீசன் 4 வரைக்கும் எல்லா எபிசோடையும் பார்க்க தேவையில்லை, இந்த 4 எபிசோடு மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிறதுக்காக இந்த சீரியஸோட ரைட்டர்ஸ் டஃபர் பிரதர்ஸ் இந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. இந்த சாப்டர் 4 சாசரர் இந்த எபிசோடுமே வந்து ஒரு 1 ஹவருக்கு மேல இருக்கிற எபிசோடு தான். இதோட ரைட்டர் பால் அண்ட் டைரக்டர் வந்து நம்ம டஃபர் பிரதர்ஸ் தான். அண்ட் கடைசியா பண்ண அந்த 3 சாப்டரோட ரிவ்யூலையுமே வந்து ஒரு நியூட்ரல் பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அதை திருப்பி ரிப்பீட் பண்றேன். இந்த சாப்டர் எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் டைட்டில் கிரெடிட்ஸ் போட்டது ரொம்ப நீட்டா. மற்ற 3 சாப்டர் கம்பேர் பண்ணும்போது இதுல டைம் எடுத்து நிதானமா டைம் போனதே தெரியாத அளவுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த எபிசோடு அடுத்து வரப்போற 4 எபிசோடுக்கு ஒரு பயங்கரமான ப்ரிமைஸை ஃபில் பண்ணிட்டு போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ ரிலீஸ் பண்ண இந்த 4 எபிசோட மட்டுமே வந்து ஒரு தனி சீசனாவே ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா இது அடுத்து வரப்போற சீசன் லீடு வர மாதிரி தான் வந்து கிளிஃப் ஹேங்கர்ல இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. புதுசா நிறைய விஷயங்களை வந்து இந்த 4 எபிசோட்ல கட்டியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வந்து 11க்கு அவங்களோட பவர்ஸை எப்படி எல்லாம் டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஹெட்ஜ் ஹாக் அப்படிங்கிற ஒரு விஷயம், பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ் ரிலீஸ் பண்ண 4 எபிசோட்லயுமே வந்து ரொம்ப ஹெவியா வந்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு நான் வந்து டீடைல்டா சொல்லல. பட் ஆனா ஒண்ணு மட்டும் பர்டிகுலரா சொல்லணும்னா விரிங்கிள்ஸ் இன் டைம், அதை வச்சு ஒரு ரெஃபரன்ஸ் வரும். அது வேற ஒரு யூனிவர்ஸ் கூடயே வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி வந்து ஒரு டச் வச்சிருந்தாங்க. எல்லாருக்குமே எல்லா கேரக்டர்ஸுக்குமே ஒரு நல்ல ரேட்டிங் வந்து இந்த 4 எபிசோட்ல போயிருக்கு. மைக் அண்ட் வினோனா ரைடர் பிளே பண்ண ஜாய்ஸ் பையஸ் கேரக்டர்ஸ் தவிர மைக்கு கூட ஒரு சாலிடான ஒரு சீன் இருக்கு. பட் ஆனா அதுவும் பத்தாது அந்த மைக் கேரக்டருக்கு. பட் ஆனா வினோனா ரைடர் பிளே பண்ண ஜாய்ஸ் பையஸ் கேரக்டர்ஸுக்கு ஏன் இந்த வெப் சீரிஸ்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு இந்த 4 எபிசோட்ல. அவங்களோட கேரக்டர், அவங்க ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை பத்தி எந்த ஒரு குறையுமே சொல்ல, ஒரு சூப்பரான ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா அந்த ஆக்டர் ஸ்கோர் பண்ணக்கூடிய சீன்ஸுங்கிறது பெருசா இந்த 4 எபிசோட்ல எங்கேயுமே இல்லை. அண்ட் இந்த 4 எபிசோட்ல 11ஓட சூப்பர் ஹீரோ ட்ரெஸ் ஒரு டிப்பிக்கல் ஸ்டீரியோடிப்பிக்கல் சூப்பர் ஹீரோ ட்ரெஸ் மாதிரி இருந்துச்சு. ஓகே, பார்க்கறதுக்கு 11 வந்து பார்க்கறதுக்கு புதுசாக காட்டணும் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. பட் செம காமெடியாக இருந்துச்சுங்க அந்த ட்ரெஸ்ஸு. டெரிக் டர்ன்போ அந்த கேரக்டரில் நடிச்ச அந்த பையன் முன்னாடியே சொன்ன மாதிரி எபிசோட் 3ல இதுலேயுமே வந்து ஸ்ட்ராங்காக வந்து அவரோட ஸ்க்ரீன் டைமை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் அவர் மட்டும்தான் வந்து இருப்பார். டைலாக் டெலிவரியிலேருந்து எல்லாமே அந்த பையன் பின்னி மிரட்டி இருக்காங்க. தமிழ் டப்பிங்கும் பண்ணவங்க வந்து கரெக்டாக இங்கிலீஷில் என்ன பேசுகிறாரோ அதே தான் வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டெரிக்கோட ஃபேன் ஆகிட்டேங்க. அண்ட் மற்ற இதுக்கு முன்னாடி வந்து எபிசோட்ல வந்து எரிக்கா பற்றி சொல்ல மறந்துட்டேன். அந்த கேரக்டருமே வந்து ஏனாதானோன்னு இருக்காது. கொஞ்சம் டீட்டெயில்டாக யோசிச்சு பார்த்தா அந்த கேரக்டரை வச்சு தான் ஒரு மேஜர் சீனுக்கான பிரேக் த்ரூவே நடக்கும். இந்த சீசன்லையுமே அப்படிதான். அந்த ஆக்டருமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டிங் போன சீசன் கம்பேர் பண்ணும்போது இந்த சீசனுக்கு கொடுத்துருக்காங்க. வாத்தலைவா டஸ்டின் இந்த எபிசோட்ல மறுபடியும் வந்து லாஜிக்கலாக வந்து எப்படி வந்து ஒருத்தர் வந்து திங்க் பண்ண முடியும், அதுவும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அப்படின்னு ரெஸ்கியூ பண்ணுறதுனாலும் சரி, நான் வந்து இந்த சீனை வந்து அடுத்து மூவ் பண்ணுறதுக்கு
இந்த லூப் ஹோலை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதா இருக்கும். சரி, டஸ்டினால மட்டும்தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல முடியும். ஒன்ஸ் அகெயின் ஹி ப்ரூவ்ட் யார் டஸ்டின் அப்படிங்கிறதுக்கு. இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி நரேஷனுங்கிறது போயிருக்கு. அது இந்த எபிசோடுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. அண்ட் இதை எப்படி டஃபர் பிரதர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு இந்த சீன்லேருந்து அந்த சீன் தாவி, அந்த சீன்லேருந்து இந்த சீன் தாவி ஒரு டைம் ஜம்ப்புங்கிறது ரொம்ப பயங்கரமாகவே நடந்திருக்கு. அதை கரெக்டாகவுமே வந்து ஸ்க்ரீன் பிளேயில் மேட்ச் பண்ணியிருக்காங்க டஃபர் பிரதர்ஸ். அண்ட் மேக்ஸ் கேரக்டர் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த எபிசோட்ல உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அண்ட் வில் கேரக்டர் சிரிச்சு இந்த சீசன்ல தான் நான் பார்க்க முடிஞ்சு. சீசன் 5ல தான் வந்து வில்லோட அந்த ஒரு ஜாய் சைடை வந்து காட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரொம்பவே வந்து நான் வந்து அப்சைடு உனக்கு போயிட்டேன், எனக்கு வந்து இது நடந்துருமா அது நடந்துருமா அப்படின்னு ஒரு பதட்டமான கேரக்டராக தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் வில்லோட ஒரு ஃபன் சைடையும் அவருக்கான ஒரு சந்தோஷமான ஒரு சைடையுமே வந்து காட்டி அவரையுமே வந்து நானும் இந்த சீரியஸ்க்கு ஒரு மெயின் கேரக்டர்டா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பீக் ரைட்டிங்கிறது போயிருக்கு. அதே மாதிரி தான் முன்னாடியே சொன்ன இந்த மிலிட்ரி கேரக்டர்ஸ்லாம் எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பர்பஸே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். டாக்டர் கே அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட பர்பஸ் என்னன்னு ஒரு பிள்ளையார் சொல்லி மட்டும் போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்து வர வால்யூம் 2ல தான் தெரியும் இந்த டாக்டர் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அண்ட் எடிட் பேட்டர்ன் சொல்லும்போது ஹெட்லைட்டை வச்சு ஒரு ஸ்மூத் டிரான்சிஷன் வந்து டனலுக்குள்ள நடக்கும். இப்படி ஒரு டிரான்சிஷன் இருக்கா அப்படின்னு நோட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு டிரான்சிஷன். ஆக மொத்தத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்னு எல்லாத்தையுமே வந்து இந்த எபிசோட் 4க்கு கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எபிசோட் 4னு சொல்றதுக்கு பதிலாக சாப்டர் 4னு சொல்லணும்னு நினைப்ப மைண்டில். பட் ஆனால் எபிசோடுன்னே வந்துருதுங்க. ஸோ ஓவராலாக எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்பாய்லரே இல்லாமல் ரிவ்யூ கொடுத்துருக்கேன்னு நம்புறேன். சப்போஸ் எங்கேயாவது வந்து ஸ்பாயில் பண்ணியிருக்கேன்னா அது எந்த இடம், என்ன ஸ்பாயில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் அடுத்த வீடியோவில் என்னால் அதை திருத்திக்க முடியும். அண்ட் இந்த சாப்டர் 4 சாக்கரருக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 100க்கு ஒரு 90 மார்க்ஸ் தருவாங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 சாக்கரர் த ரியல் வார் பிகின்ஸ். அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை, நான் வரேங்க. ஒரு வழியாக பேசி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் எல்லா வீடியோவும். இதுதான் எபிசோடு 4. இதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன். டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் நைட் வந்து அடுத்து 3 எபிசோட் 5, 6 and 7 வந்து ரிலீஸ் ஆகும். அண்டு நியூ இயர் மார்னிங் டிசம்பர் 31 நைட்டு ஃபினாலே வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த ஃபினாலே ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இதை நான் சொல்லணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன். பார்ப்போம். அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சீசன் 1லேருந்து சீசன் 4 வரைக்கும் ஒரு ரீவாட்சை போட்டு வந்துடுறேன். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 10:45 பேச ஆரம்பித்தேன். 4 எபிசோட் ரிவ்யூ ஒரே அட்டம்ப்டில். இதுக்கப்புறம் தான் எடிட் பண்ணணும். 1 மணிக்கிட்ட ஆக போகுது. இதுக்கப்புறம் எப்போ எடிட் பண்ணி அந்த 4 எபிசோட் வீடியோவை தனித்தனியாக எப்போ போட போகிறேன்னு எனக்கே தெரியல. அண்ட் நாளைக்கு வேறு டேரியா இஸ்க்மைன் படத்துக்கு வேறு போகணும். அதுக்கு ஒரு ரிவ்யூ வீடியோ போடணும். ஸோ டைமிங்கிறது பார்த்து செலவு பண்ணணும். இப்போவே மிட் நைட் ஆயிடுச்சு. பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சுருங்க.